ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு என்எஸ் டெஸ்க் யூடியூப் சேனல். இந்த வீடியோ மூலமா கலைஞர் மகளிர் உரிமை தொகை சம்பந்தமான ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை வந்து 19வது தவணை வந்து இன்றைக்கி எல்லாருக்குமே வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரிசீவ் ஆகிருக்கு அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு. உங்களுக்கு வந்திருக்கா இல்லையாங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். வழக்கமாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் மூலமாக கம்யூனிகேட் பண்ணுவாங்க. இந்த டைம் நிறைய பேருக்கு மெசேஜ் வராமல் இருந்திருக்கு அப்படிங்கிறது கூட நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ் கூட சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் வந்து அவங்க பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் டைரெக்டாக ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்டில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த 19வது தவணைக்கான அமௌண்ட் வந்து எல்லாருக்குமே ரிசீவ் ஆகிருக்கு. அதனால நிறைய பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பி அடைஞ்சிருக்காங்க. கவர்மெண்ட்ல இப்போ வந்த அறிவிப்புல வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகளிர் உரிமை தொகைக்காக மட்டுமே 13,807 கோடி ரூபாய் வந்து நிதி ஒதுக்கீடு இந்த ஃபினான்சியல் இயருக்கு செலவு பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லாம இதுவரைக்கும் யாருக்கெல்லாம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை இல்லாம இருக்கோ அவங்க எல்லாருக்குமே இந்த உரிமை தொகை வழங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொன்னதிலிருந்தே நிறைய பேருக்கு எப்போ இந்த புது அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்திருக்கும். மேக்ஸிமம் ஒரு மே மாசத்துக்குள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா புது அப்ளிகேஷன்ஸ் வந்து கொண்டு வந்துருவாங்க. மேபி வந்து இ-சேவை மையங்களில் வந்து இந்த ஒரு சர்வீசஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லாட்டி ஏற்கனவே வந்து எப்படி ஒரு கேம்ப்லாம் எல்லா ஊர்லேயுமே வந்து மகளிர் உரிமை தொகைக்காக கேம்ப் போட்டிருந்தாங்களோ அதே மாதிரி கேம்ப் மெத்தடில் கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே அப்ளை பண்ணி இன்னும் வராதவங்க இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு மறுபடியும் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கான ஒரு ப்ரொவிஷன்ஸுமே வந்து கொண்டு வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த மகளிர் உரிமை தொகையில் 19வது தவணை இன்றைக்கி எல்லாருக்குமே கிரெடிட் ஆகியிருந்திருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த உரிமை தொகை சம்மந்தமாக புது அப்ளிகேஷன் சம்மந்தமாகவோ இல்லை வேறு ஏதாவது கவர்மெண்ட் ஸ்கீம் சம்மந்தமாக ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட் எல்லாத்துக்குமே நாங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுறோம். மீண்டும் அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.